பவுல் சொல்லும் ரகசியம். பவுல் இன்று நமக்கு ஒரு உன்னதமான ரகசியத்தை சொல்கின்றார். அந்த ரகசியம் என்னவென்றால், அவர் சொல்கின்ற சிறந்த தலை சிறந்த நெறி. அந்த நெறிக்கு பெயர் அன்பு. அன்பு என்ற நெறியை கொண்டு எந்த காரியத்தையும் நம்மால் சாதிக்க முடியும். அன்பே கடவுள். ஆகவே அன்பு என்ற நெறியை நீங்கள் பற்றி வாழுங்கள் என்று சொல்கின்றார். அதற்கு அவரது வாழ்வே ஒரு தலை சிறந்த உதாரணமாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அன்பே இல்லாமல் தனது சட்ட நெறிகளை பிடித்துக்கொண்டு மக்களை துன்புறுத்தி வந்தார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்து ஒரே ஒரு கேள்வியை அன்பால் எழுப்பினார். அந்த கேள்வி, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற ஒரு கேள்வியை அதட்டி கேட்கவில்லை. அன்போடும் வாஞ்சையோடும் அழகாக எழிலுற கேட்கின்றார். அந்த ஒரே ஒரு கேள்விதான் அவரை மாற்றியது. ஆண்டவரே, நீர் யார்? நான் தான் நீ துன்புறுத்தும் இயேசு கிறிஸ்து என்று அன்போடு ஆண்டவர் பதில் சொல்கின்றார். கோபத்தோடு சொல்லவே இல்லை. இந்த அன்புதான் தலை சிறந்த நெறி என்று பவுல் கண்டறிந்து அந்த நொடி பொழுதே தனது வாழ்வை மாற்றிக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் அன்பு மணவாளனாக அவர் ஏற்றுக்கொண்டார். இதை தன்னோடு மட்டும் அந்த அன்பு நெறியை வைத்துக் கொள்ளவில்லை. 3 முறை ஐரோப்பா கண்டம் முழுவதும் தூதுரை பணியை மேற்கொண்டு எல்லா மக்களுக்கும் முடிந்தவரை அவர் புரிய வைக்கின்றார். சில நேரங்களில் அன்பு செலுத்தி புரிய வைக்கின்றார். சில நேரங்களில் அதட்டியும் கூட அன்புதான் தலை சிறந்த நெறி என்று புரிய வைக்கின்றார். அப்படித்தான் இன்றும் முதல் வாசகத்தின் வழியாக அவர் புரிய வைக்கின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த மிகப்பெரிய ரகசியம் என்னவென்று கேட்டால் அன்பு. அந்த ரகசியத்தை பவுல் பெற்றுக்கொண்டார், எல்லாருக்கும் போதித்தார். அந்த போதனை தான் நமக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த நெறியை பிடித்து கொண்டு அன்பே கடவுள் என்ற நெறியை, கடவுள் சொல்லும் ரகசியத்தை மக்களுக்கு போதிப்போம். அந்த ரகசியத்தை பெற்றுக்கொண்ட நாம் பாக்கியம் பெற்றவர்களாக இருப்போம்.